90s கிட்ஸுக்கெல்லாம் டெய்லி ₹1 ₹2 பாக்கெட் மணி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதுலேயும் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுல எங்களுக்கு ஒரு அலாதியான சந்தோஷம். இன்னைக்கு 90s கிட்ஸோட பெட்டி கடை பால்கோவா ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்துருவோமா? நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைலாம் வேற மாதிரி வாழ்க்கைங்க. என்ன 90s கிட்ஸ் கரெக்ட் தானா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஒரு என்ட்ரியை போட்டுருங்க. ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் மைதா சேர்த்து இந்த மாதிரி கிண்டி விடுங்க. ஃபர்ஸ்ட் கெட்டியாக தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லூசன் ஆகி வரும். இந்த மாதிரி லூசன் ஆகி வந்து நல்லா பச்சை வாசனைலாம் போகும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் கேஸ்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே லூசன் ஆகி வந்துடும். சூடாக இருக்கும் போதே 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டார்டிங்கில் கிளறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக நெய்யோ தண்ணியோ எதுவுமே சேர்த்துறாதீங்க. கிளற அதுவாகவே நல்லா இலக்கம் கொடுத்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி பரப்பிட்டு நல்லா லெவல் பண்ணிட்டு ஒரு 1-2 hours விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அழகாக பீஸ் போடுறதுக்கு வரும். பீஸ் போட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டு 10-15 days எப்பெல்லாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுதோ அப்பெல்லாம் அந்த ஸ்வீட்டை செஞ்சிருவேன். ரொம்ப பிடிக்கும் நண்பா. இது எனக்கு மட்டும் இல்ல, உங்களையும் பல பேருக்கு பிடிச்சிருக்கும். 1 லிட்டர் பால் எடுத்து இன்னைக்கு வேற லெவல் டேஸ்டான பால்கோவா தான் செய்ய போறோம். கடையில சாப்பிடுற பால்கோவா டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை செய்ய ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க பாலை கடாயில ஊத்திட்டு அடுப்பை ஹை ஃபிளேம்ல வச்சு எரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொதி வரும்போது அதுல 2-3 சொட்டு லெமன் சாரை பொழிஞ்சு விட்டோம்னா போதும். பால் தெரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் 2 ஏலக்காயை தட்டி போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு பால் சுண்டுனதுக்கு அப்புறம் 50 கிராம் சர்க்கரையை போட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா கொஞ்சமா நெய் ஊத்திட்டு அப்படியே பெரட்டிட்டு அப்படியே எடுத்துடலாம். நண்பா, அவ்வளவுதான், வேலையே முடிஞ்சு போச்சு. இதோட டேஸ்ட் சொல்ல வார்த்தையே இல்ல, வேற லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க. பாதங்கள் முன்னாலே புள்ளரிக்க பச்சை புள்ளைய தாளாட்டண்டி ஜிடுத்த நீயாட்டி தூரத்தில் புகையில மனசு தள்ளாடி போச்சுதடி. கல்லுக்கு வருவேயா, திருநெல்வேலுக்கு வருவேயா, பொட்டியுண்டு மச்சத்தில் அல்வா கிண்டி தருவேயா. சென்னைக்கு பக்கத்துல இப்படி ஒரு தீம் பார்க் இருக்கிறது எத்தனை பேத்துக்கு தெரியும்? ஆமாங்க, இந்த தீம் பார்க் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இங்க அப்படி என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட 13 to 14 வாட்டர் கேம்ஸ் இங்க தான் இருக்கு. ஒன்னொன்னும் ஒவ்வொரு விதமா இருந்துச்சு. ஸோ எல்லாமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் ஃப்ரீ ஃபால்ல மேல இருந்து வருவாரு பாருங்க, இதெல்லாம் சரியான சம்பவம். இவ்வளோ இருக்கே அப்படி இந்த தீம் பார்க் எங்க இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம எல்லாரும் திருப்பதி போயிருப்போம், ஆனா திருப்பதிக்கு கீழே இருக்க இந்த ப்ளூலேண்ட் தீம் பார்க்குக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு சூப்பரான லொகேஷன் இந்த ப்ளூலேண்ட் தீம் பார்க். ஸ்பெஷலா பார்த்தோம்னா வாட்டர் கேம்ஸ்க்காகவே இந்த தீம் பார்க் வச்சிருக்காங்க. இங்க நீங்க சம்மருக்கு போனீங்கன்னா அல்டிமேட்டா தண்ணியே செம்மையா ஃபன் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லி வாட்டர் கேம்ஸா இருக்கும். நீங்க ஒருவேளை திருப்பதிக்கு ட்ரிப் போறீங்க, இல்ல சென்னையில இருந்து ஒரு 1 day ட்ரிப்பா இந்த சம்மருக்கு சில் பண்ண போகணும்னா ப்ளூலேண்ட் தீம் பார்க்க மஸ்டா